தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம். மீன ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். மீன ராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடமாகிய தைரியஸ்தானம், முயற்சி ஸ்தானத்திற்கும் உரியவர் சுக்கிரன். அவரே அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்திற்கும் உரியவர். எப்படி இருந்தாலும் மீன ராசிக்கு அவர் பகைவர் தான், அதில் எந்த சந்தேகம் இல்லை. தற்போது 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு சென்று குருவுடன் அவர் சேர்வதால் பூர்வ புண்ணிய பலன்களை அனுபவிப்பீர்கள், பாக்கியங்களை அனுபவிப்பீர்கள். தடங்கலான தாமதமான சுபகாரியங்கள் நல்ல விதத்தில் நடைபெறும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த இடத்தில் வரன் அமையும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழில்துறை அன்பர்களுக்கு லாபம் பெருகும். அழகு சாதனங்களை விற்போர், அலங்கார பொருட்களை தயார் செய்து விற்போருக்கு லாபங்கள் பன்மடங்கு பெருகும். அடுத்து சுக்கிர பகவான் கடகராசியில் அமர்ந்து 7ஆம் பார்வையாக தங்களின் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் லாபங்கள் பன்மடங்கு பெருகும். அடுத்து ஐடி துறை அன்பர்களுக்கு நல்ல விதத்தில் பண வரவுகள் உண்டு. வெளிநாடு செல்ல ஆசைப்படுபவர்கள் தாராளமாக செல்லலாம். இதுவரை தடையான தாமதமான சுபகாரியங்கள் நல்ல விதத்தில் நடைபெறும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த இடத்தில் வரன் அமையும். சகோதரி சகோதர ஒற்றுமை நன்றாக மேம்படும். 7.5 சனியில் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் குரு பயிற்சி, அடுத்து சுக்கிர பயிற்சி சாதகமாக இருப்பதால் ஓரளவு நன்மைகளை பெறுவீர்கள். ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் சுக்கிரன் நீச்சம் அடைந்திருந்தாலோ அவர் மறைந்திருந்தாலோ தான் தங்களுக்கு பிரச்சனை உண்டாகும். தினமும் பகவத்கீதை படியுங்கள், சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். பண வரவுகள் அதிகரிக்கும். தொழில் வளம் நன்றாக இருக்கும். வியாபாரிகளுக்கு லாபங்கள் பெருகும். அழகு சாதனங்களை விற்று பணம் சம்பாதிப்பீர்கள். தினமும் பகவத்கீதை, சுந்தரகாண்டம் படித்து இன்புறுங்கள், நன்மைகளை பெறுவீர்கள். பசு மாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.